வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம்ஆர். இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறது ட்ரெயின் நம்பர் 12605 பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோர் டு காரைக்குடி வரைக்கும் ரன் ஆகுது. நம்ம ஆன்போர்ட் ஆகுது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த ட்ரெயின் லீட் பை பேப் 7. கிட்டத்தட்ட ஷார்ப்பாக 4:09 நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த ட்ரெயினோட ரூட் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி வழியா காரைக்கால் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ரூட்ல மொத்தம் 11 ஸ்டாப்ஸ் இருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் 426 கிலோமீட்டர். இந்த 426 கிலோமீட்டரை இது 6 மணி நேரம் 50 நிமிஷத்துல கிராஸ் பண்ணுது. இது யூஸ் பண்ணது கார் லைன். நெக்ஸ்ட் இதோட கோச் பொசிஷன். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஏசி சேர் கார் இருக்கும், 13 நான் ஏசி சேர் கார் இருக்கும், அது போக 3 ஜென்ரல் அன்ரிசர்வ்டு கோச் இருக்கும், அது போக ஒரு பேண்ட்ரி கார் இருக்கும். நம்ம டிராவல் பண்றது நான் ஏசி சேர் கார் தான். இது பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே இந்த சேர் கார்ல வந்து ஏறினதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடாகவே இருந்துச்சு. இந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட் பக்கத்துலையும் இண்டிவிஜுவல் சார்ஜர் பாயிண்ட், அது போக ஃபேனுக்கான சுவிச்சஸ், லைட்டுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இருந்தது. அது போக மேலே வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் போடுற அளவில் அந்த ஹேங்கர்ஸும் இருந்துச்சு. அது மேலே மேலே ரேக் இருந்தது, நம்மளுக்கு எவ்வளோ திங்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னா நம்ம 40 வருஷம் பின்னாடி போனோம். கிட்டத்தட்ட 1984 இருந்து இது ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 1984. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னை டு மதுரை வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ 2019 இந்த ட்ரெயினில் ஒரு அப்டேட் கொண்டு வராங்க. அது வரைக்கும் ஐசிஎஃப் கோச்சா இருந்தது, திரும்ப மாடர்ன் எல்ஹெச்பி கோச்சா மாத்துறாங்க. இந்த எல்ஹெச்பி கோச்சஸ் பார்த்தீங்கன்னா மோர் கம்ஃபர்ட் அண்ட் சேஃப் அண்ட் ஃபாஸ்ட் ஜேர்னிக்காக யூஸ் ஆகிற கோச்சஸ். ஸோ இது 2019 இந்த அப்டேட் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் வந்து வைகை எக்ஸ்பிரஸ் கூட சேர்ந்து ரன் பண்ற மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது ரெண்டுமே வந்து ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி டு சென்னை டு மதுரை கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரெயினாக தான் பார்க்கப்பட்டது. இந்த பல்லவன் வைகை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் டு சென்னை டு மதுரை அப்படிங்கிறது இது ஒரு ஐகானிக் ட்ரெயினாகவே பார்க்கப்படுது. ஏன்னா மற்ற ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்சி வந்து சேர்றதுக்கு 7 to 8 மணி நேரம் எடுத்ததுன்னா இது கிட்டத்தட்ட 5.5 மணி நேரத்திலே சென்னை ரீச் ஆயிருந்தது. எப்போ 1984. அவ்வளோ பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரெயினாக ரன் ஆகிட்டு இருந்தது இந்த பல்லவன் அண்ட் வைகை எக்ஸ்பிரஸ். இனிஷியலா இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் வைகை எக்ஸ்பிரஸோட க்ளோன் மாதிரி தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அதாவது சென்னை டு மதுரை வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அப்போ வந்து இதுக்கு 3 ஸ்டாப் தான், விழுப்புரம், விருதாச்சலம், ஸ்ரீரங்கம். இந்த 3 ஸ்டாப்ல மட்டும் தான் நிற்கும், வேற எங்கேயுமே நிற்காது. இது பார்த்தீங்கன்னா இந்த வைகையும் பல்லவனும் ரொம்ப ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரெயினாக பார்க்கப்படுது. இந்த ட்ரெயின் வருதுன்னா மற்ற எல்லா ட்ரெயினுமே நின்றுதான் ஆகணும். இது எந்த ட்ரெயினுக்குமே கிராசிங்க்கு வெயிட் பண்ணாது, அப்படி இருந்த ட்ரெயின். ஸோ இது வந்து இந்த 2 ட்ரெயின் மட்டுமே ரேக் ஷேர் பண்ணோம். வைகை, பல்லவன் இந்த 2 மட்டும் தான் ரேக்கை ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது போக 2000 வருஷம் வரைக்கும், அதாவது 2000 வரைக்கும் சென்னை டு திருச்சியில ரன் ஆகிட்டு இருந்த 2 சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இது மட்டும்தான். மற்ற எந்த ட்ரெயினுமே சூப்பர் ஃபாஸ்ட் கிடையாது.
Cold drinks, water bottle. Cold drinks, water bottle. ஸோ மீட்டர் கேஜில் கிங்காக இருந்த நம்ம பல்லவன் அண்ட் வைகை, அதுக்கப்புறம் இதோட டிமாண்ட் ரொம்ப அதிகமானதுனால இதோட ஸ்டாப்பும் அதிகமாக வேண்டியதாகி போச்சு. 2000க்கு அப்புறம் இதோட ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், அரியலூர், லாயல்குடி அப்படின்ட்டு நிறைய இடத்துல நிற்கிற மாதிரி ஆகி போச்சு. ஸோ அதனால வண்டியோட வேகமும் குறைஞ்சிருச்சு. ஆயிரத்தி 1986 தொடங்கி 2013 வரைக்கும் கிட்டத்தட்ட 27 வருஷம் சென்னை டு மதுரை தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்குரிய டிமாண்ட் அதிகம்னாலும் மக்கள் நிறைய கோரிக்கை வச்சதுனாலும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாகி போச்சு. அதுக்கப்புறம் இது வந்து திருச்சியில இருந்து புதுக்கோட்டை வழியா காரைக்குடி வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு அப்புறம் 2013 இருந்து இந்த ட்ரெயின் வந்து சென்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகி விழுப்புரம், திருச்சி வழியா புதுக்கோட்டை, காரைக்குடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க.
இந்த பஞ்சுவாலிட்டி கிங் அழைக்கப்படுற பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஷார்ப்பாக 6 o'clock வந்து விழுப்புரம் வந்துருச்சு. நம்ம இந்த ட்ரெயினில் இவ்வளோ தூரம் தான் ட்ராவல் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து விழுப்புரம் ஜங்ஷனில் இறங்குறோம். ஸோ பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஷார்ப்பாக அடுத்த 2-3 நிமிஷத்துலேயே விழுப்புரத்துலேருந்து கிளம்பிருச்சு. நம்ம இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வரைக்கும் போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஒரு கனெக்டிங் ட்ரெயினாக தான் யூஸ் பண்ணியிருந்தோம். சென்னை தாம்பரத்துலேருந்து விழுப்புரம் வரைக்கும் பல்லவன் எக்ஸ்பிரஸ்லையும், அதுக்கப்புறம் வந்து பூரிலியாவிலிருந்து திருநெல்வேலிக்கு ரன் ஆகிற பூரிலியா எக்ஸ்பிரஸில் தான் நம்ம ரிமைனிங் ட்ராவலை ப்ளான் பண்ணியிருந்தோம். அதே பூரிலியா ட்ராவல் எக்ஸ்பிரஸ் வந்து 7 மணிக்கு விழுப்புரம் வர வேண்டியது. பட் இது ரொம்ப லேட் ஆகி ஒரு கிட்டத்தட்ட 2.5 hours மேலே லேட் ஆகி 9:30 தான் விழுப்புரம் வந்துச்சு. ஸோ நம்ம இந்த ட்ரெயினில் ஏறி திரும்ப அப்படியே இது ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ட்ராவலாக தான் இருந்தது. ஸோ அதனால் வேறு எதுவுமே கேப்சர் பண்ணல. நம்ம டேரெக்டாகவே திருநெல்வேலி போயிட்டோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து 2.5 hours லேட்டாக தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ட்ரெயின். பட் ஆல்மோஸ்ட் ஆன் டைம், அதாவது 4 o'clock இது ரீச் ஆக வேண்டியது. பட் 1 hour லேட்டராக 5 o'clock வந்து நம்ம வந்து திருநெல்வேலி ஜங்ஷனில் இறங்கிட்டோம். செம ஃபாஸ்ட்டாக போச்சுது. கிட்டத்தட்ட ஸ்பீடெலாம் வேறு லெவல். அண்டு இந்த ரேக் யூஸ்வலாகவே நார்த் இந்தியாவில் வர ட்ரெயின் வந்து கொஞ்சம் க்ளீன்லெஸ் ரொம்ப இல்லாமல் தான் இருக்கும். பட் இது மேபி மற்ற நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து அங்கே அரக்கோணம் பக்கமே இறங்கிட்டதுனால இதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்தது. கொஞ்சம் நம்ம கம்பேர்ட் டு ஹவுராவோட இது கொஞ்சம் நல்லா க்ளீனாக தான் இருந்தது. ஸோ டோட்டல் ஓவரால் ஜர்னி சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இறங்க வேண்டிய திருநெல்வேலி வந்தாச்சு. ஸோ வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.